கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்காக சங்கீதம் 10:14 திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. ஆம் பிரியமானவர்களே, திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் கடந்து வந்த ஒவ்வொரு நிலைமைகளை நாங்கள் நினைக்கும் போது, கேட்பாரற்ற எங்களுடைய வாழ்க்கையிலே சர்வ வல்லமையுள்ள தேவன் தம்முடைய சபையின் வழியாய், தம்முடைய ஊழியக்காரின் வழியாய் எங்களுக்கு சகாயம் செய்த நாட்கள், எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்கள் ஏன் எதற்கு என்பதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெளிப்படுத்தினார்கள். இயேசு எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை புரிய முடிந்தது. இன்றைக்கு நான் எப்படியாக உட்கார்ந்து உங்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால், கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலும் அவர் சகாயராய் இருந்தார். 2007 ஆண்டு தாயார் இறந்து போன ஒரு சூழ்நிலையின் மத்தியிலும் சர்வ வல்லமையுள்ள தேவன் அருமையான என்னுடைய சகோதரிய கணவரை கொண்டு என்னுடைய வாழ்க்கையும் எவ்வளவாய் நடத்தி இந்த நாளில் உங்கள் முன்பாக இப்படிப்பட்ட கர்த்தருடைய வேலையை செய்கிற ஊழியக்காரனாய் நிறுத்தியிருக்கிறார். இந்த வசனம் இன்றைக்கு ஏன் இதை தியானிக்கிறேன், ஏன் இதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன்? திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி முடித்து விடலாம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இன்னைக்கு யாரோ ஒருவர் என்னுடைய நிலைமையிலையோ இல்லை எப்படிப்பட்ட சூழ்நிலையோ இருக்கலாம். நீங்கள் சொல்லிட்டு போயிருவீங்க, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தானே கடக்கணும்னு நினைக்கலாம். கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே சகாயராய் இருந்தார். எங்களுடைய குடும்பங்களுக்கு அவர் சகாயராய் இருந்து எங்களை இந்நாள் வரைக்கும் நடத்தி வருகிறார். எங்களுடைய எல்லாவித ஆசீர்வாதமும், எங்களுக்கு இருக்கிற எல்லா மேன்மையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்தது. அவருடைய நாமத்தை பற்றிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதோ தாய் இல்லாமையோ தகப்பன் இல்லாமையோ திக்கற்ற நிலைமையில ஏதோ ஒருவரை நம்பி வாழக்கூடிய அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். தேவன் உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கையில சகாயராய் இருக்கிறார். அதனால தான் அப்படி ஒரு சகாயத்தை பண்ணினார். இனிமேலும் அவர் சகாயராய் இருந்து உங்களுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவார். எங்களை ஆசீர்வதித்த தெய்வம் உங்களையும் ஆசீர்வதித்து பெருகச் செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.